எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் விவசாயத்தை பற்றி நம்ம இதை பற்றி பேச போகிறது இல்லைங்க. ஆனால் நம்ம பேச போகிறது ஜோகோ நிறுவனம். அதாவது நம்மளுடைய தமிழர் ஸ்ரீதர் வேம்பு விஸ் நம்ம கூகுளுடைய தலைவர் சுந்தர் பிச்சை. அதாவது 2 பேருமே தமிழர் தான். ஆனால் அவர் அமெரிக்கா வாழ் தமிழர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கர்னு சொல்லலாம். இந்தியாவில் பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து அமெரிக்கா குடியுரிமை வாங்கினவர்னு வச்சுக்கலாம். இவர் இந்தியாவிலே பிறந்து நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்ச ஸ்ரீதர் வேம்பு நினச்சிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ரம்ப் இந்தியாவை ஏதாச்சும் ஒன்று பண்ணி வழி கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அதாவது பார்த்திங்கன்னா, 2 நாட்டுக்கு இடையே சண்டையை மூட்டி விட்டு அதில் ஆயுதத்தை விற்று அதில் பேக் ஆஃபீஸில் போய் நிறையா சொத்துக்களை சம்பாதிக்கிற அவனுங்களுக்கே எவ்வளோ இருந்தால் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் சுரண்டிட்டு போனதுக்கப்புறமும் இன்றைக்கி நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். இவங்க டேரிஃப் போட்டால் நம்ம பயந்துட்டு இருக்கணுமா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கண்ணில் பட்டு ஜோகோ நிறுவனம் நம்ம ஸ்ரீதர் வேம்புவோடது. அவர் என்ன ப்ரைவேட் லிமிட்டடாக தான் இருக்காருங்க. நான் லிஸ்ட் ஆகலை. அவர் கடைசி வரைக்கும் நான் ப்ரைவேட் லிமிட்டடாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே, நம்ம அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் பார்த்திங்கன்னா, ஜோகோ நிறுவனத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான அரட்டை அப்படிங்கிற ஒரு ஆப். அந்த அரட்டை ஆப்பில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரியே பயன்படுத்தலாம். நான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அரட்டை அப்படின்னு போட்டிங்கன்னா ஜோகோ கார்ப்பரேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு வரும். மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆப் இருக்குங்க ஜோகோது. நிறைய விஷயங்கள் எனக்கு புரியல. ஏன்னா அதெல்லாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்குது. நல்லா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு நிறைய புரியல. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஜோகோ மேப்பு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால நம்ம மறக்காமல் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழர் உருவாக்கிய நம்ம அந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தணுங்க. எப்படி சிலிக்கான் வேலியில் ஒரு கூகுள் நிறுவனம் இருக்குதோ அது மாதிரி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூகுள் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம் இருந்துச்சு அப்படின்னா உலகம் எப்படி பார்க்க நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அதனால் எல்லாத்துக்கும் நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறது, ஜோகோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஸை உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்த அவருக்கு கொஞ்சம் வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு தான் அவர் நிறையா டெவலப் பண்ண முடியும். யாருக்குண்டா கடைசியாக ஜோகோ டியூப் அப்படின்னு கூட வரலாம், யூடியூப்க்கு ஆப்போசிட்டாக. அப்படி மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவில் கூடி சீக்கிரம் ஜோகோ தான் இருக்கும். கூகுளுக்கு உண்டான வருமானம் எல்லாமே காலியாக போகுது. ஸோ நம்ம அதுக்கு நம்ம ஜோகோ நிறுவனம் ஸ்ரீதர் வேம்புக்கு நம்ம உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படின்னு. எனக்கு ஒரு மன திருப்தி. நம்ம வீடியோ போடுறதுக்காக ஒருத்தராக டவுன்லோட் பண்ணாங்களே அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.